Christ. So today's verse is going to be John 1:9. If we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு தப்பு வந்து பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு தப்பு வந்து பண்ணும்போது நம்ம வந்து காட் கிட்ட தான் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறோன்னா வந்து காட் வந்து நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக வந்து இருக்காரு. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க எவ்வளோதான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நான் தப்பே பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் கடவுளோட பிள்ளைங்களான நம்ம எப்பவுமே வந்து அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு தப்பு வந்து பண்ணிட்டோட அது தெரிஞ்சு இருந்தாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி அது ஒன்ஸ் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறேன்னா வந்து நான் வந்து தப்பே பண்ண நான் வந்து சாதிக்காமல் காட் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணேன்னா வந்து காட் வந்து உடனே நம்ம பண்ண அந்த தப்பை வந்து ஏற்றுக்கிட்டு வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து காட் வந்து நம்மளை வந்து கிளென்ஸ் பண்ணுவார். நம்மளை வந்து உயர்த்தி வந்து நம்மளை வந்து வச்சு நம்மளை வந்து ஃபர்கிவ் பண்ணுவார் இல்லையா? ஸோ அதனால தான் காடோட ஃபர்கிவ்னஸ் பார்க்கணுன்னா வந்து பைபிளே வந்து கடவுளை வந்து சிலுவையில் வந்து அறையும் போது எதுக்காக வந்து அரைஞ்சாங்க? நம்ம பண்ண ஒவ்வொரு தப்பையும் அவர் ஏற்றுக்கினதுனால அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்க்கலாம் காடுக்கு நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருக்குன்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக காட் வந்து அந்த பிரச்சனைலேருந்து நம்மளை வந்து டெலிவர் பண்ணி நம்மளை வந்து இன்னும் பிளஸ்டாக வச்சுருப்பாரு. சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்தக்காக நன்றி. ஏசப்பா இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு எங்களை வந்து ஃபர்கிவ் பண்ணுறீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. இனிமேல் எந்த ஒரு தப்புமே வந்து பண்ணாமல் நாங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஆசைங்க ஏசப்பா. I ask everything my Father's Christmas name. Amen. God bless you. Have a great day. Bye.